கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். நாம் இன்றைக்கி பல படங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுபோல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நண்பர்கள் கேட்ட டெனட் அப்படின்ற அந்த படத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. சரி, நாம் அந்த படத்தை பார்த்து எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற விஷயத்த சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டெனட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வகையான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருக்கு நடுவில் போடப்படுகிற ஒரு ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். இந்த டெனட்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த கதை வந்து ஒரு பக்கம் முன்னாடி ஆரம்பித்து பின்னாடி போய்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் அதே கதை பின்னாடி ஆரம்பித்து முன்னாடியும் வந்துக்கிட்டு இருக்கும். சரியா? அது ஒரு மாதிரி ஒரு குழப்படியான ஒரு கதை. அந்த விஷயம் தான் இந்த படத்தோட ஸ்பெஷல். அதுக்காக தான் டெனட்னே பேர் வச்சுருக்காங்க. டெனட் இப்படி வாசிச்சிங்கனாலும் டெனட் தான் வரும், பின்னாடி இருந்து வாசிச்சிங்கனாலும் டெனட் தான் வரும். பார்த்திங்களா? TENET தான் வரும். ஸோ எப்படி வாசிங்கனாலும் டெனட்னு வரும். இந்த கதையோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கதையோட கதாநாயகனுக்கு பேரே கிடையாது. சரியா? பேரே இல்லாமல் எப்படி சார் கதாநாயகன்னா, அது அப்படி தான் வச்சுருக்கிறாங்க, அப்படியே தான் நடத்துகிறாங்க. படம் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துக்குள்ளே போவாங்க. அங்கே போனால் ஏதோ ஒரு பர்டிகுலர் கருவியை தட்டினோடனே எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆனோடனே அவங்கள கொல்லலான்னு இப்போ ஏதோ பிளான் பண்ணுவாங்க. அந்த இடத்துலேருந்து இந்த ஹீரோ வந்து எப்படி தப்பிச்சு அந்த ஆளுக்கு வெளியே கூட்டு வந்தான் அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்தாலும் அவனை வந்து கடைசியாக எதிரிகளில் ஒருத்தன் பிடிச்சி வச்சுருப்பான். பிடிச்சி வச்சு இவன் யாரை காப்பாற்ற நினச்சானா இவனையும் இவங்க அதிகாரி ஒருத்தரையும் வச்சு கொண்டுடுவாங்க. கொல்றதுக்கு வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சிருவான். அவன் தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போயிடுவான். போனோடனே அங்கே வந்து அவன் வேலை பார்த்த அந்த நிறுவனத்தோட பழைய ஆள் வருவாங்க. இந்த முதல்லையே ஒரு இடத்துல இவன் போய் இப்போ இந்த குண்டு வைக்கிறதுக்கு எல்லாம் நடக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேறு ஒரு குரூப் வரும். அந்த குரூப் வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு இடத்த பார்த்து சுடுவாங்க. சுட்டாங்கன்னா என்ன ஆகுன்னா, ஏற்கனவே உடஞ்சிருந்த இடம் சரியாயிடும். இப்படி ஒரு காட்சி வேறு வந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து இந்த படத்தோட முக்கிய மைய கருத்தே. என்னென்னா, காலத்தில் பயணிப்பது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். காலத்தில் பயணிப்பது அப்படின்றதுக்கு நம்ம பல படங்கள் பார்த்துருக்கோம். அதில் நிறைய விஷயங்கள்லாம் வரும். இந்த படத்தில் வித்தியாசமாக இவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்பாங்க. கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா என்ன சார்? ஃபிசிக்ஸுக்குள்ளே போயிட்டீங்கன்னா, ஃபிசிக்ஸ் படம்னா ஃபிசிக்ஸை பார்த்து அவனும் கொஞ்சமாவது பார்த்தேன்னா அவனும் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு ரெண்டு எனர்ஜி சொல்லுவாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜினா இதற்கு இந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு சக்தி இருக்கும்போது அது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த சக்தி வெளிப்படும் போது கைனட்டிக் எனர்ஜியாக மாறுது. உதாரணத்துக்கு ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு குண்டை போட்டிருக்கீங்கன்னா, அந்த குண்டில் வந்து நீங்கள் சுட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் அது போய் சேரும், அவ்வளோ சக்தி அந்த குண்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. சுட்டதுக்கப்புறம் அந்த குண்டு வெளியே போகுது பார்த்திங்களா, அது கைனட்டிக் எனர்ஜி. ஆக டைம் ட்ராவல் என்பது ஏன் பாசிபிள் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா, கைனட்டிக் எனர்ஜியாக எல்லாமே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த கைனட்டிக் எனர்ஜியை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னா அப்போ நீங்கள் பின்னாடி உள்ள காலத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். ஆனால் அதையே கான்செப்டாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்படி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சி அந்த கைனட்டிக் எனர்ஜியை உள்ளே எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருவியை நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் தான் வந்து நிகழ்காலத்தில் வந்து அதாவது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் வந்து இப்போ உள்ள காலத்தில் வந்து அந்த மாற்றங்கள் எல்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வரும். ஸோ இப்போ இவன் வந்து அங்கே தப்பிச்சு போன இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு இவனை காப்பாற்றி கூட்டு போவாங்க. கூட்டு போனவுடனே அவன்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒன்று பார்த்தீங்களாமே என்னது அப்படின்னு கேட்பாங்க. அவனும் சொல்லுவான், எனக்கு என்னன்னே தெரியல, ஆனால் என்னவோ ஒன்று இது மாதிரி நடக்குது, அது என்னன்றதை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னா, எங்கள்கிட்ட ஒரு குண்டு கிடச்சிருக்கு இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அந்த குண்டில் பார்த்திங்கன்னா உள்ளே புல்லட் இருக்காது, முனையில் வெறுங்க எம்டி கேஸ் தான் இருக்கும். அதை உள்ளே போட்டுட்டு செவத்தை பார்த்து ஏற்கனவே சுட்டுருக்க செவத்தை பார்த்து சுட்டா அங்கே சுட்டு உடச்சது இல்லை, உடச்சி அந்த குண்டு நேராக திரும்ப உள்ளே வந்து துப்பாக்கிக்குள்ளே வந்து உள்ளே போயிடும். உள்ளே போய் சுடாத குண்டாக அது மாறிடும். இது எங்கே இருக்குது, இது யார் வச்சுருக்கான்னு எங்களுக்கு தெரியல, இதை யாரோ வச்சுருக்காங்க, வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய அழிவு வேலையை செய்கிறாங்க, நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ இவர் வந்து சரின்ட்டு நான் போகிறேன்ட்டு ஒவ்வொரு இடமா போய் தேடி போவார். இந்தியாவுக்கு வருவார். இந்தியாவில் ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடி கூட போய் பேசி எல்லாம் தேடி பார்ப்பார். அவங்க சில செய்திகளை சொல்லுவாங்க. சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபர் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஒரு பெரிய கேங், அவனுக்கு தான் இதெல்லாம் தெரியும் அப்படின்றாங்க. அப்போ இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு அந்த ஆளை தேடி போவான். அவனுக்கு ஒரு மனைவி இருப்பாள், ஒரு குழந்தையும் இருக்கும். அந்த குழந்தைய மிரட்டியே அந்த பொம்பளையை தன்னை விட்டு போக விடாமல் வச்சிட்ருப்பான். இது ஒரு பக்கம் இருக்கும். இந்த பெண் வந்து இவன் கூட ஃப்ரெண்ட்லி ஆகிடுவா. அது எப்படியாவது என்னை அவன்கிட்டேருந்து காப்பாற்று அப்படின்னு இவன் கேட்டிருப்பான். நான் அந்த நேரங்களில் தான் அந்த குரூப் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட ஏராளமான தங்கம் இருக்கும். அந்த தங்கம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல அப்படிம்பாங்க. எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இந்த உலகத்தில் வந்து மக்கள் வாழ்கிறதுக்கு இடமே இல்லாமல் போயிடும். அதனால் குறிப்பிட்ட இடங்கள்லாம் ஆட்களை கொன்னுடுங்க அப்படி சொல்லி இவனுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி வரும்னா, தங்கத்தின் மூலமாக வரும். ஒரு இடத்துல தங்கம் இருக்குதுன்னு அவனுக்கு செய்தி வந்துடும். அந்த தங்கத்தை போய் அவன் எடுத்துட்டான்னா அந்த தங்கத்தின் மூலமாக வச்சுக்கிட்டு அவன் இந்த தீவிரவாத வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்போ இவன் இந்த தீவிரவாத வேலைகள் என்னெல்லாம் செய்கிறானோ அதை தடுக்கிறதுக்கு இவன் எல்லாம் முயற்சியும் பண்ணுவான். அதுக்கு எதிர்காலத்துலேருந்து வந்த இன்னொரு டீமும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த எதிர்காலத்து டீம் யாருன்றது தான் இவங்களுக்கும் புரியாமையாக இருக்கும். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல இந்த ஒரு குறிப்பிட்ட கருவி ஒன்று தேவைப்படும். அதை வச்சு தான் வந்து அந்த கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. அந்த கருவி ஒரு இடத்துல இருக்குன்றதப்போ அதை எப்படியாவது எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சேஸ் நடக்கும். அந்த சேஸில் தான் என்ன ஆகும்னா, இந்த பொண்ணை வந்து கடத்திட்டு போயிடுவான். யார்? அந்த வில்லன். அவன் பொண்டாட்டி தான் கடத்திட்டு போயிடுவான். போனோடனே இவனும் அங்கே போனால் அவளை சுட்டுருவாங்க. சுட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு போய் பார்ப்பான். பார்த்தா அந்த பொண்ணு வந்து அப்போ எதிரில் இன்னொரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் வேறு ஒரு குரூப் உள்ளே வரும். அந்த குரூப் தான் பார்த்திங்கன்னா எதிர்காலத்துலேருந்து வந்த டீமு. அவங்கள்ட்ட கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணுக்கு காயமாகாமல் அவளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுவான், ஏற்கனவே நடந்த அந்த ரேஸ் நடக்கும்ல, இவங்க சேசிங் நடக்குமே, அந்த சேசிங்கில் இவனே போய் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் காரை ஓட்டிகிட்டு வருவான். அதாவது எப்போவுமே எதிர்காலத்துலேருந்து வந்தவங்கன்னா எல்லாருமே ரிவர்ஸில் போவாங்க, நிகழ்காலத்தில் உள்ளது பூரா நேராக போகும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை போலவே போய் அந்த பொண்ணை காப்பாற்ற முயற்சி செய்வான். அப்பவும் காப்பாற்ற முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவன் இருக்கான் பார்த்துங்க, இந்த வில்லன், இவன் தன்னுடைய பெரும் சொத்தாக கருதுவதாக பல ரேரான ஓவியங்களெல்லாம் வாங்கி வச்சுருப்பான். அந்த ஓவியங்களை பூரா ஒரு பர்டிகுலர் போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லாக்கரில் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லாக்கரை போய் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவன் ட்ரை பண்ணி போவான். இந்த கதையை நான் கொஞ்சம் முன்ன பின்ன தான் மாற்றி சொல்லியிருப்பேன். அது இன்னும் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா அந்த கதையே முன்ன பின்ன தான் எல்லாமே வரும். அப்போது அந்த லாக்கரை இவன் கொள்ளையடிக்க போகிறதுக்கு இப்போ முதல்ல போவான் பார்த்தீங்களா, போகும்போது எதிரில் ஒருத்தன் வந்து இவன் கூட சண்டை போடுவான். இப்போ இந்த நேரத்தில் என்னென்னா, இந்த ரிவர்ஸில் போகிற மிஷின் வழியாக போய் இவங்க அந்த லாக்கரை போய் எடுக்கலான்னு இவங்க போவாங்க. போனால் அப்போ தான் தெரியும் இவன் தான் அந்த எதிர்காலத்துலேருந்து வந்த ஆள் அப்படின்னு. இவன் கூடவே சண்டை போட்டான் அப்படின்ற மாதிரி அந்த காட்சியோட அமைப்பு அப்போ தான் நமக்கு புரியும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவங்க ஒரு பெரிய இராணுவம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அவனோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிக்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அது ஒரு பெரிய சேஸு. அதுலேயும் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் வந்தவங்க யார், டைம் மிஷினில் வராதவங்க யார் அப்படின்னு அடையாளம் தெரிவதற்காக நீலம் மற்றும் சிவப்பு அப்படின்ற 2 வகையான அடையாளத்தோடு இருந்து சண்டை போட்டு ஒரு வழியாக அந்த வில்லனோட எல்லா திட்டங்களையும் முறியடித்து ஜெயிச்சிருவாங்க. ஜெயித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னென்னா, இந்த ஒரு ரகசிய அமைப்புன்னு சொன்னாங்களே, அந்த ரகசிய அமைப்போட தலைவர் யார் தெரியுமா? இவன் தான் வேலை செய்கிறதா நினச்சானே, இவன் தான் எதிர்காலத்தில் அந்த ரகசிய அமைப்போட தலைவர். இவன் தான் இந்த மக்களை கொல்றது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நடப்பதை தடுப்பதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறான் அப்படின்றது அவனுக்கே அப்புறம் தான் தெரியும். அதாவது ஒரு ஹீரோ, அதே ஹீரோ எதிர்காலத்துலையும் இருப்பான். இந்த சைட்லேருந்து இவன் வந்து அடிமட்ட வேலைக்காரனாகவே போகிறதா நினச்சி போய்கிட்டே இருப்பான். அவன் அங்கேருந்து மேல்மட்டத்துலேருந்து வந்து வர்றதாகவும் இருந்து மாற்றி 2 பேருமே சேர்ந்து தான் அந்த உலகத்தை காப்பாற்றினார்கள் அப்படின்னு ஒரு பெரிய குழப்படியாக நானே 2 தடவை 3 தடவை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஓரளவு புரிஞ்சுதுன்னு வேணால் சொல்லுவேன். இந்த அளவுக்கு சொல்கிறதுக்காக எனக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மேபி இன்னொரு தடவை பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். அதாவது கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து ஒரு பெரிய குழப்பவாதி அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது பார்க்குறவனை வந்து திகைக்க வைக்கும் அளவுக்கு ஒரு திரைக்கதை அமைப்பு.
அந்த திரைக்கதையை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதையை உள்வாங்கிறது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சவாலாக ஒரு திரைக்கதையை உருவாக்குறது அப்படிங்கிறதே தான் கிறிஸ்டோபர் நோலனோட ஆரம்பத்துலேருந்தே எல்லா படங்களையும் வந்துக்கிட்டு இருந்தது. இந்த படத்துலையும் அதை போலவே தான் முழுக்க 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 பார்வையாளர்களை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கதையின் அமைப்பு இருக்கும். ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, முதல்ல என்ன நடக்குதுன்னு புரியாது, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு புரியும், எப்படி நடக்குதுன்னு புரியாது, அதன் பிறகு தான் யார் அதை செய்கிறாங்கன்றது புரியும். இது மொத்தமும் புரியறதுக்குள்ளேயே இந்த வில்லன் யார், வில்லன்லேருந்து எப்படி வந்தாங்க, எல்லா விஷயங்களும் உள்ளே வந்துடும். இந்த வில்லனுக்கு இவங்க பணம் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களே, எதிர்காலத்தில் இருக்கிறவங்க எப்படி பணம் கொடுப்பான் அப்படின்றீங்களா, அதுக்கு செர்னோஃபில் எடுத்துக்கிட்டாங்க. ரஷ்யாவில் செர்னோஃபில்னு ஒன்று எரிஞ்சு போச்சுல, அந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வந்து அவங்க தங்கத்தை வச்சுருவாங்க, இவர் போய் எடுத்துப்பார். ஏன்னா அந்த பகுதியில் போய் அப்போ அந்த ரேடியோ ஆக்டிவ் பொருள்களெல்லாம் சின்ன வயசில் தேடக்கூடிய வேலைகளை இந்த ஆள் செய்யும்போது தான் அந்த எதிர்கால மக்களோட தொடர்பே இவனுக்கு வருது அப்படிங்கிறதையும் அந்த கதையில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. இப்படியாக ஒரு 5-6 முறை இப்போ கூட பார்த்தா தான் கதையே புரியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு சிக்கலான ஒரு அழகிய திரைப்படம். நீங்களும் பார்த்து மகிழுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனான்னு எனக்கும் தெரியல. புரியலைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் ஒரு தடவை கூட நம்ம இதை பற்றி பேசுவோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.